பிரியமானவர்களே, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் முதல் மொழியாக இருக்கிறது. ஒன்றும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் வெறுவாயில் அவ்வளவை மெல்வது போல பிறரை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் சிலருக்கு அவ்வளவு ஆவலாய் இருந்து கொண்டிருக்கும். எனவே இதுதான் இந்த உலகம், இப்படித்தான் இருக்கும், இதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அண்டார்டிகா நாட்டிலே எரோயிஸ் எரிமலை ஒன்று உண்டு. அந்த எரிமலை கோபத்தில் வெடித்து சிதறும் போது அதிலிருந்து நெருப்பும் வெளியில் வரும், தங்க துகள்களும் வெளியில் வரும் என்று சொல்வார்கள். எனவே அந்த நெருப்பை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் தங்க துகளை நாம் கவனிக்க மறந்து விட்டோம் என்பது பொருள். ஒரு சில நேரங்களில் குறை சொல்பவர்கள் நம் அருகில் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் நேரே செல்வதற்கு, இன்னும் சற்று அதிகமாக செல்வதற்கு அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்பது பொருள்படுகிறது. ஆனால் எச்சரிக்கை என்னவென்றால், குறை சொல்பவர்களை மட்டும் அருகில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதே முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு தடையாகவும் இருக்கும் என்பதுதான் முக்கியம். எனவே எப்படி ஒரு கல்யாண சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சோண்டு ஊறுகாயும் வைப்பாங்க, ஏன்னா விழுக்குன்னு எல்லாம் உள்ள போறதுக்கு, அதே மாதிரி அவங்கள கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி தான் வச்சுக்கணும். நம்ம அவங்கள கறி விருந்து மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி போக முடியாது, நம்ம அப்படியே பின்னாடியே தான் இருக்க முடியும். அது அப்பப்போ தேவைப்படும் போது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார், நான் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது பேதுரு நேர்மறையாக சொல்வார், மக்கள் எலியா மோசே என்று நினைக்கிறார்கள் என்று சொல்வார். ஆனால் மக்கள் உண்மையிலே நினைப்பது, இவன் குடிகாரன், இவன் ஒரு பெருந்தீனிக்காரன், இவன் இப்படி பித்து பிடிச்சு போய் திரியிறான் அப்படிங்கிறது தான் அவருடைய பற்றிய உருவம். ஆனால் எதையுமே அவர் பொருட்படுத்தி கொள்ள மாட்டார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உசேன் போல்ட் அழகாக சொல்லுவார், நான் முதல் போட்டியில் தோற்றேன், அந்த தோல்விதான் எல்லா வெற்றிகளுக்குமான காரணம் என்று சொல்லி முடிக்கிறார். நம்ம இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வராங்க, உடனே கைதட்டுவோம். யாருக்கு கைதட்டுவோம்? முன்னால் வருகிறவர்களுக்கு கைதட்டுவோம். அதே உசேன் போல்ட் சொல்லுகிறார், நீங்கள் முன்னால் வருபவருக்கு மட்டும் கைதட்டவில்லை, பின்னால் இருக்கக்கூடியவர் முன்னால் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கைதட்டுறோம் அப்படிங்கிறது தான் அவங்க எடுப்பாங்க. எனவே நாம் கைதட்டுவது முதலில் வந்தவருக்கு மட்டும் அல்ல, பின்னாடி வர்றவங்க எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் முன்னாடி வந்தா இதை விட நமக்கு தான் கைதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று தான் உசேன் போல்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே குறை பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டுதான் இருப்போம். அதாவது வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா யூ மஸ்ட் நோ த டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியணும், அதாவது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில சிரிப்பாங்க, மதியத்தில் முறைப்பாங்க, நைட்டில் அடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஒரு டெம்பரேச்சர்ல இருப்பது அல்ல, மாறாக தன் நிலையை மாற்றுவதற்கு, தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த குறைகளை மறைப்பதற்கு அந்த டெம்பரேச்சரை மாற்றக்கூடிய அந்த மனிதர்களிடம்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காலை நல்லா சிரிச்சு பேசுவாங்க, கொஞ்சம் ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா மதியான சாப்பாடுக்கு பசிக்குமோ என்னமோ தெரியல, திடீர்னு அவங்க ஒரு கோவத்தில் மாற ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ற, எது பண்ற, நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மனிதர்கள் எப்படி போய்விட்டாங்கன்னா, ஏதாவது நம்ம சொல்லும்போது இது திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் திருப்பி நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க மட்டும் யோக்கியமோ, நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணலையோ, இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணலையோ என்று திருப்பி கேட்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய, கெட்டவர்கள் நல்லது சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய முதல் மொழியாக இருக்கிறது. எனவே எரிமலையிலிருந்து நெருப்பு மட்டும் வெளியில் வரவில்லை, தங்க துகள்களும் வெளிவருகிறது. நாம் நெருப்பை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் அழிந்து விடுவோம். தங்கத்துகளை சேகரிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்ம மிகப்பெரிய ஒரு நகைக்கடைக்கு முதலாளி மாறி நாம் நல்ல குணங்களுக்கு முதலாளிகளாக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று சிரிப்பது நம்ம ஒன்று சிங்கம் புலி கரடி அல்ல. அதான் பட்டினத்தார் அழகாக பாடுவார், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதும் குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதுடா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். முதலைனா அது என்னன்னு தெரியும், கடிக்கும். பூனைனா என்னன்னு தெரியும், அது இப்படி இருக்கும், பானைகளை உருட்டும். குரங்குனா என்னன்னு தெரியும், குரங்கையில பூமாலையை கொடுத்தா பிச்சு போடும். அது மாதிரி நம்ம வாழக்கூடாது, அதனுடைய தன்மை தெரியும். ஆனா ஒரு முதலையும் பூனையும் ஒரு குரங்கும் நமக்குள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று அவர் சிந்திக்க சொல்லுகிறார். எனவே நாம் ஒரு முதலையாவோ குரங்காகவோ வாழ்வதற்கு இறைவன் இந்த 2 கண்களையோ வாய்களையோ கொடுக்கவில்லை, மாறாக நல்ல முறையில் அதை பயன்படுத்து என்பதற்கு தான் அதை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்?
பிறருடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நாம் வளர்ச்சி பெற மாட்டோம். நம்முடைய வளர்ச்சி குறுகி கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பிறர் குறை சொல்லும் போது ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இன்னும் வளரவில்லை, அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர்களுக்கு ஆசி கூற வேண்டுமே ஒழிய நாம் அந்த குறைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் வாழவே முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் முன்னோக்கி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை பார்த்து அதை நீக்க இந்த திருப்பலியை பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.